அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் அபிராமி அந்தாதி கற்றுக்க ஆரம்பிக்கலாமா? அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஸ்தோத்திரம். அதாவது அபிராமி தாயாரை பற்றின நல்ல ஒரு தமிழில் எழுதப்பட்ட அபிராமி பட்டரால் சொல்லப்பட்ட ஒரு அழகான ஸ்தோத்திரம் இது. அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர் ஒளி பொருந்தின அந்த அம்பாளையே, இந்த அம்பாளையே எப்போதுமே நினச்சிட்டே இருக்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு நிலவு வராதது கூட அவருக்கு தெரியல. ராஜா இன்னைக்கு பௌர்ணமியாக அமாவாசையான்னு கேட்கும் பொழுது உள்ளமெல்லாம் ஒளி புரிந்து நிறைஞ்சின்னு இருக்கிற அந்த அம்பாளினுடைய பளிச்சுன்னு இருக்கிற அந்த முகம்தான் அவர் கண்ணது தோணித்து. அதனால் அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அப்புறம் அவரை உலுக்கி கிலுக்கி, எனக்கு என்ன பைத்தியமா அவனுக்கு, இன்றைக்கி அமாவாசை போய் பௌர்ணமின்னு சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டாலும் இன்றைக்கி பௌர்ணமி தான் அப்படின்னு அதையே அவர் சொல்லின்னு இருக்கார். அதாவது மனசில் அந்த இருட்டுன்றது அவருக்கு இல்லவே இல்லை. எங்கேயோ ஒளிமயமாக தான் அவருக்கு தெரியறது, ஜோதியாக தான் தெரியறது, நிலவாக தான் தெரியறது, குளிர்ந்த அந்த காட்சி தான் அவருக்கு தெரியறது. ஆனால் தவறான பதில் அவர் சொல்லிடுச்சு அப்படின்றதுனால அவருக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார். அப்போ அந்த ராஜாவும் அவரை கீழே நெருப்பு மூட்டி மேலே உரியாட்டம் தொங்க விட்டு இல்லை அவரை உட்கார வைக்கிறான். அவரும் பக்தி எவ்வளவா இருந்தாலும் நமக்கு எரியறது, கஷ்டமாக இருக்கிறது, வலிக்கிறது, இதெல்லாம் மனுஷ உடலுக்கு கஷ்டந்தானே. அப்போ அந்த அபிராமி பட்டர் தனக்கு எரியறத வலிக்கிறதை பற்றி அவர் நினைக்கல. இருந்தாலும் பௌர்ணமி தான், அதோ அதோ நிலவு, முழு நிலவு, இதோ பௌர்ணமி நிலவு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். காட்டு அதை ஆகாசத்தில் நிலவை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் கூச்சல் போடுறா. அப்போது இதோ நிலவு அப்படின்னு அவர் சொல்கிறேன். அப்படி அவ்வளவு அவஸ்தையில், அவ்வளவு கஷ்டத்தில், கீழே நெருப்பெரிய மேலே கழுமரத்தில் ஏற்ற இந்த மாதிரியான ஒரு பெரிய அவஸ்தையில் இருந்தாலும் அந்த அபிராமி தாயார் அவர் கூப்பிட்றேன், மணியே மணியின் ஒளியே சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ என்று சொல்லடி அபிராமி அப்படின்னு அவர் அழுது கதறி கூப்பிடும் பொழுது அந்த அம்பாள் தன்னுடைய காதில் இருக்கிற தோடை கழட்டி அதையே நிலவாக வரவழைச்சார். பார்த்தா மேலே பௌர்ணமி நிலவு ஜொலிக்கிறது. இதை கண்டு ஆச்சரியம் அடைந்த எல்லாருமே என்ன பண்ணுறா, இது எப்படி சாத்தியம்னு கேட்கச்ச அம்பாள் அசரீர் குரலில் சொல்கிறா, இன்னைக்கு அமாவாசை தான், ஆனால் அந்த பக்தருக்காக நான் அதை பௌர்ணமியாக மாற்றி கொடுத்துட்டேன், அவருக்கு அந்த தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டும் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது. இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களையும் கூட காட்டுறது. ஆனால் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், இதெல்லாம் எதுவும் நம்மளை எதுவும் செஞ்சிடாது. ஏன்னா நவகிரக நாயகியே கருமாரி, நலங்கள் எல்லாம் தந்தருள்வாய் அருள்மாரி அப்படிங்கிற மாதிரியா நவகிரக தாயாரான நாயகியான இந்த அபிராமி தாயார் நம்ம எல்லாருக்கும் துணைக்கி இருக்கும் பொழுது எந்த தொல்லையும் இல்லாத இடத்தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய்,
படதரு இருளில் பருதியை வந்து பழவினை நீக்கிடுவாய் அப்படின்னு ஓடியே வந்துடுவா இந்த அம்மா நம்மளை காப்பாற்றுறதுக்கு. அதனால் இந்த அபிராமி அந்த அதியை நம்ம இதில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. அதனால் இதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது நான் வார்த்தையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியான ராகமாக வரக்கூடிய ராகமாக சொல்லித்தரேன். எல்லோரும் விருப்பப்பட்டவ கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவ இதை கற்றுக்கோங்க. இது ரொம்ப நமக்கு நல்ல பயன்களை நன்மைகளெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாம் வல்ல இந்த அபிராமி தாயாரால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம எல்லோரும் உருக்கமாக இருக்கிறதுனால ரேவதி ராகம் போட்டு நம்ம பாடலாம். நான் பாடுந்த ஆவை தான் நீங்கள் பாடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. நான் வந்து அந்த ராகத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கோசம் அதை பாடி பார்த்தேங்க. நான் அதில் சொல்கிறது மாதிரி பின்னாடி நீங்கள் பாடினா போதும். கள்ள வாரண பிள்ளையார் காப்பு தாரமர் கொன்றையோ. நான் நிறுத்துறேன், நீங்கள் பாடி பாருங்கள். தாரமர் கொன்றையோ ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓரதம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற ஈரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே காரமேனி கணபதியே மிக்க கட்டுரையே அப்படின்னு இது முதல் பாடல். இதை நான் மெதுவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது முதல்ல கணபதியை பற்றின முதல் பாடல். அபிராமி அந்த இதில் கணபதியை முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம இதை பாட போகிறோம். தாரமர் கொன்றையோ ஷண்பகமாலையோ சாத்தும் தில்லை ஓரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ள காரம மீனி கணபதியே நிற்க கட்டுரையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணவுடையோ மதிக்கின்ற மா
உதைக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கிழமேனி அபிராமி என் விழித்துணையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துடிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. பாடி பார்க்குறீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்காதவெல்லாம் பாடி பார்த்து பயனடைங்க.